அம்மா தாய் வணக்கம். சரஸ்வதி அம்மா ஜெயங்கொண்டத்துலேருந்து பேசுகிறீங்களா? ஆமாம். சரி, உங்களுக்கு நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறீங்க. நீங்கள் வேறு ஜாதி, உங்கள் மாப்பிள்ளை வேறு ஜாதி, சரியா? ஆமாம். சரி சரஸ்வதி அம்மா நல்லா கேட்டுக்கங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். நீங்கள் உங்கள் பொண்ணு ஒரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. என்கிட்ட அருள் வாக்கு கேட்க வந்திருக்கீங்க. உங்கள் குலதெய்வம் தெரியாது, அதனால மகாலட்சுமி அம்மா தாயார மனசார வேண்டி விரும்பி வந்துட்டு இருக்கீங்க. சரியாம்மா? எதுக்காக நீங்கள் என்கிட்ட அருள் வாக்கு கேட்க வந்தீங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்களுக்கு உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுது. இது கரெக்டா? அந்த பையனும் வேற கேஸ்ட், நீங்கள் வேற கேஸ்ட். இது கரெக்டா? சரி, இப்போ உங்கள் பொண்ணோட பேரை சொல்கிறேன், கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? சரி, உங்க பொண்ணு பேரு திவ்யா. இது கரெக்டா? சரி, உங்க பொண்ணு கூட உங்க மாப்பிள்ளை சரியா வாழல. உங்க மாப்பிள்ளை ஒரு தப்பு பண்றாரு. உங்க மாப்பிள்ளை பேரையும் நான் சொல்றேன், கரெக்டா இருக்கான்னு பாக்குறீங்களா? அவர் பேரு தினேஷ். இந்த பேர் கரெக்டா? நீங்க என்கிட்ட முன்ன பின்ன பேசுனீங்களா? நீங்கள் நான் சொந்தமா? இல்ல. நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஜெயங்கொண்டத்துல இருக்கீங்க, நான் இருக்கேன் திருச்சியில, சரியா? எப்ப என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறீங்க? எப்ப வாங்குனீங்க? எப்ப? நேத்து வாங்குனீங்க, இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசிட்டேன், சரியா? அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேசிட்டு இருக்கோம் அருள் வாக்கு, சரியா? சொல்லுமா. ஆமா. சரி, இப்போ என்னன்னா உங்க மாப்பிள்ளை உங்க பொண்ணை விட்டு வேறொரு பொண்ணுகிட்ட பேசுறாரு, சரியா? அதை உங்க பொண்ணும் ஃபோன்ல பார்த்துருச்சு, சரியா? இதனால 2 பேத்துக்கு மன வருத்தமாயிடுச்சு. இப்போ உங்க மாப்பிள்ளை திருந்தி வந்துட்டாரு, சரியா? ஆனா உங்க பொண்ணு எந்த தப்பும் பண்ணல, நல்லா தான் இருக்காங்க. மாப்பிள்ளையும் இப்போ திருந்திட்டாரு. ஆனா மாப்பிள்ளை வந்து உங்க பொண்ணை இன்ன வரைக்கும் பார்க்கல. மாப்பிள்ளை வந்து உங்க பொண்ணு கூட பேச மாட்டேங்கிறாரு. தப்பெல்லாம் உங்க மாப்பிள்ளை பண்ணியிருக்காரு, சரியா? இப்போ உங்க பொண்ணு பேரை நான் கரெக்டாக சொல்லிட்டேன், உங்க மாப்பிள்ளை பேரை நான் கரெக்டாக சொல்லிட்டேன். இதுக்காக தான் என்கிட்ட அருள் வாக்கு கேட்க வந்தீங்க. உங்க பேரு சரஸ்வதி. இதெல்லாம் கரெக்டா இருக்கா? உங்களோட ஆசை உங்க மகள் உங்க மருமகனும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. 2 பேரும் சேர்த்து வைங்கம்மா. ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுங்க, ஏதாவது ஒரு கோயிலுக்கு போவீங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்கம்மா, 2 பேரும் சேர்த்து வைங்கம்மான்னு என்னை கேட்க வந்தீங்கன்னு நான் சொல்றேன். இது கரெக்டா தாயி? இந்த வரைக்கும் சொன்ன பேர்லாம் கரெக்டா இருக்கா? என்னம்மா? கரெக்ட். நன்றிம்மா. நன்றிம்மா. நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் எழுதி தரேன். அதை விடிய காத்தால எழுந்திரிச்சு சொல்லுங்க. அது சொல்றது மூலமா பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. சரி. நன்றி தாயி.